டபுள் சேஃப்டி. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஒரு முயல் கூட உங்க தோட்டத்துக்குள்ள வராது. இதுக்கு நாங்க உங்களுக்கு கேரண்டி இருக்கணும். அதனால ரொம்ப காஸ்ட் ஆகுதுலாம் கிடையாது. ஒரு பேட்டரி, ஒரு பேனல், ஒரு எனர்ஜைசர், இவ்வளவுதான் அதோட. அதனாலதான் தொட்டா எதுவுமே ஆகாது. இந்த மனிதர்களுக்கோ விலங்குகளுக்கோ நீங்க எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு கேட்டீங்கல்ல, இப்பவே நான் டச் பண்ணாலும் ஒண்ணுமே செய்யாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அவ்வளவுதான். இதெல்லாம் செஞ்சு வருமானம் எடுக்க போற ஸ்டேஜ்ல இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவழிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களே. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கேசிப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பர்டிகுலராக சோலார் ஃபென்சிங் எப்படி அமைக்கிறாங்க, இது மூலமா நடக்கிற பெனிஃபிட்ஸ், இது பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபங்கள் இருக்குது, ஸோ நார்மல் ஃபென்சிங்க்கும் சோலார் ஃபென்சிங்க்கும் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது, இது பயன்படுத்துறதுனால நம்மளோட கொள்ளைகளையும் சரி நம்மளோட தோட்டங்களையும் சரி எந்த அளவுக்கு பாதுகாக்கலாம், இதோட நிறுவனர் நம்ம விக்கி பிரதர்கிட்ட நம்ம எல்லா விஷயங்களுமே நம்ம கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக வந்து நிறைய விஷயங்களை சுவாரஸ்யமாக இருக்கும்போது கடைசி வரையும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம் சார். உங்களோட பெயர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கிறத அறிமுகப்படுத்திக்கோங்க ஃபர்ஸ்ட். என் பேர் விக்னேஷ். நாங்கள் ஸ்ரீகரி சோலார்ல இருந்து பேசுகிறோம். எங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் ஆடலூர் பக்கத்தில் கேசிப்பட்டி அப்படின்ற இடத்துல எங்களோட ஆஃபீஸ். ஓகேங்கண்ணா. இப்போ நார்மலாகவே நம்ம வந்து முள்வேலிலாம் வந்து நம்ம ஊர் பகுதிகளில் அதிகமாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே போட்டு போயிடலாம். எதுக்காக இந்த சோலார் ஃபென்சிங்க்கு இன்னைக்கு வந்து மக்கள் அதிகமாக இந்த பக்கம்லாம் வரணும்? இந்த சோலார் ஃபென்சிங் எதுக்காக போடணும்? நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நாங்களுமே தோட்டம் வச்சிருக்கோம். நாங்களும் முள்வேலி தான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஒரு முள்வேலி எல்லாம் போட்டோம்னா காஸ்டும் அதிகமா இருக்கும். அடுத்து மெயின்டைன் பண்றது ரொம்பவே சிரமமா இருக்கும். ஏன்னா ஒரு யானையோ ஒரு எருமையோ வந்து வேலியை டச் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்கவே, அதை மறுபடியும் உடச்சிட்டு போயிருச்சுன்னா அதை நம்ம ரெக்கவர் பண்ணணும், அதுக்கு ஆள்லாம் விடணும், புது கம்பிலாம் வாங்கி போடணும். ஆனா சோலார் ஃபென்சிங் பாத்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு தடவை நம்ம ஃபென்சிங் போட்டுட்டோம்னா வச்சுக்கோங்கவே, மெயின்டெனன்ஸே கிடையாது. அதனாலதான் நம்ம 1 இயர் ஃப்ரீ சர்வீஸும் பண்ணி கொடுக்குறோம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் வருதுன்னா அதை சரி பண்றதுக்காக. எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க முள்ளு கம்பி போட்டா ரேட் கம்மி, சோலார் ஃபென்சிங் போட்டா ரேட் அதிகம். அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் இந்த சோலார் ஃபென்சிங் வந்து என்னென்ன விவசாயம் பண்றவங்க மெயினா போடணும், எந்தெந்த பகுதியில் உள்ளவங்க போடணும்? இப்போ ஏன்னா ஒரு சில பகுதிகளில் எருமைகளோ யானைகளோ மற்ற விலங்குகளோ உள்ள வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பகுதிகளுக்கும் தேவைப்படுமா, இல்லை அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சோலார் ஃபென்சிங் விவசாயிகள் எல்லாருமே போடணும். விவசாயம் பண்ற எல்லாருமே. இப்போலாம் ஃபர்ஸ்ட் மச்ச நீடர் என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே, ஒரு சேஃப்டி தான். ஒரு லேண்டோட சேஃப்டி தான் ரொம்பவே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே, வாக்கியா வரப்பு மட்டும் தான் வச்சிருப்பாங்க, ஃபென்சிங் எதுவுமே கிடையாது. ஆனா இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு சைட்ல நம்ம ஒரு விவசாயம் பண்ண போறோம்னாவே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் சோலார் ஃபென்சிங் தான் முக்கியம். இது ஏன் சொல்றேன்னா, நாங்க கம்பெனி வச்சிருக்கோம், அதனாலதான் இது முக்கியம் நான் சொல்லல. இப்போலாம் திருட்டு ரொம்பவே அதிகமாயிருச்சு. விலங்குகளோட அந்த இதெல்லாம் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஃபர்ஸ்ட்லாம் விலங்குகள்லாம் வராது, ஃபாரஸ்ட்டுக்குள்ள தான் இருக்கும். ஸோ இப்போலாம் வெயில் அதிகமாயிருச்சு. தென் அது இல்லாமல் இந்த தோட்டத்துக்குலாம் அழிக்கிறது, ஃபாரஸ்ட்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறது, இதனால விலங்குகள்லாம் நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபென்சிங் முக்கியம் நான் சொல்றேன். சரி, ஓகேண்ணா. இப்போ சோலார் ஃபென்சிங்ல உள்ள டைப்ஸ் என்னென்ன இருக்குது, எந்தெந்த ஃபார்மர் என்னென்ன டைப்ல வந்து சூஸ் பண்ணி போடணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த போஸ்ட்லாம் போட்டிருக்கோம், இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குள்ளே இந்த கேப் எவ்வளோ தேவைப்படும், கீழே ஏன் ரொம்ப நெருக்கமாக போட்டிருக்கோம், மேலே ஏன் கொஞ்சம் அகலமாக போட்டிருக்கோம், ஸோ இந்த போஸ்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸு எவ்வளோ தூரம், அந்த மாதிரி விஷயங்களை தெளிவாக சொல்லுங்கள். இப்போ எப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர் லேண்டை பொறுத்து அதோட டிசைன்ஸ் மாறும். ஏன்னா ஒரு சில ஏரியாவில் பன்னியோட பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் கீழே இருக்க ஒரு 5 to 6 லைன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு 5 இன்ச் கேப்ல நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா பன்னிலாம் உள்ள போக முடியாதுன்றதுக்காண்டி அந்த கேப்ல நாங்க வச்சிருக்கோம். மேபி பண்ணி மட்டும்தான் உங்களோட சைட்ல பிரச்சனை பண்ணுது அப்படின்னா இவ்வளவு ஹைட் தேவை கிடையாது. ஒரு 5 அடி போஸ்டும் உண்டி, அதுக்கு மட்டும் பக்கமா லைன் போட்டாலே பண்ணியை நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அது இல்லாம இப்ப எருமை இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 5 அடி ஹைட்ல தான் அதோட இதே இருக்கும். அது தப்பும் போது அது தப்பாம இருக்கிறதுக்கு தான் அதுக்கடுத்து இருக்க நம்ம 5 லைன் போட்டிருக்கோம். அது பாத்தீங்கன்னா அது இவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கதான் போய் போஸ்ட் பண்ணோம். சோ இந்த இடம் ஃபுல்லா மெயினா இருக்கனால அதுக்கு நம்ம ஒரு 6 அடி ஹைட் யூஸ் பண்றோம். நம்ம முழுக்க இது எருமைக்கும் பண்ணிக்கும். ஓகேங்க, ரொம்பவே அட்வான்ஸ்டா இருக்கும். இப்போ சோலார் ஃபென்சிங்ல என்னென்ன டைப் ஆஃப் டிசைன்ஸ் வச்சிருக்கீங்க, அது இல்லாம எப்படி இந்த செட்டப் பண்ணுவீங்க, ஸோ அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏக்கருக்கு போடுறாங்க அப்படின்னா எப்படி எவ்வளவு போஸ்டர்ஸ் வரும், எவ்வளவு போஸ்டர்ஸ்ல வந்து அந்த கான்கிரீட் வந்து போடுவீங்க, இன்பிட்வீன்ல எப்படி போடுறது, அதை பத்தி தெளிவா சொல்லுங்க. சோலார் ஃபென்சிங்ல வந்து டைப்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. போஸ்டோட டிசைன்ஸ் மாறும், கஸ்டமைஸ்டா இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தங்க 5 அடி தான் வேணும்னு கேட்பாங்க, ஒருத்தங்க 6 அடி வேணும்னு கேட்பாங்க, ஒருத்தங்க 10 அடி கேட்பாங்க. நாங்க ஹையஸ்டா 12 அடி ஹைட்ல ஃபென்சிங் ரெகுலர் லைன் போட்டிருக்கோம். அது இல்லாம 17 அடி ஹைட்ல ஹேங்கிங் போட்டிருக்கோம், எலிஃபென்ட் ஹேங்கிங். அது வந்து மண்ணுக்கு மேல மட்டும் 17 அடி அவ்வளவு ஹைட்லயும் நாங்க போட்டிருக்கோம். இதுல ஆங்கிலோட டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். இது பாத்தீங்கன்னா லைவ் போஸ்ட் பாருங்க, இது லைவ்.
இதோட பெனிஃபிட் என்னன்னா இதுக்கு மேல போஸ்ட தொட்டாலுமே கரண்ட் அடிக்கும். இந்த லைவுக்கு மேல இது வரும் புஷ் இடையில ஒரு 2 இன்ச் கேப் இருக்கும். ஓகே. இதுக்கு மேல போஸ்ட தொட்டாலுமே கரண்ட் அடிக்கும். இது ரீசெண்ட் டேஸ்ல இதுதான் நாங்க அதிகமா பண்ணிட்டு இருக்கோம். காரணம்னா இது காரணம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப யானையோட தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாயிருச்சு. சோ இப்போ நம்ம நார்மல் போஸ்ட் போட்டோன்னு பாத்தீங்களா அது ஈஸியாவே அதை வளைச்சு விட்டு போயிருது. ஆனா இந்த போஸ்ட் அது வளைக்கவே முடியாது. இதை தொட்டாலும் கரண்ட் அடிக்கிறதுனால இப்ப ரொம்பவே டபுள் சேஃப்டியா போயிட்டு இருக்கனால நாங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா, அந்த இடையில இன்பிட்வீன்ல நம்ம போட்டிருக்கோம்ல, ஸோ அதெல்லாம் என்னது? அது இதெல்லாம் டைட்னர்னா, இதெல்லாம் ஃபென்சிங்கோட டைட்னர். இது ஒரு செக்ஷன் 2 கார்னர் போஸ்ட் ஓண்டி இடையில இதுதான் நம்ம இன்டர்மீடியட் போஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே. இடையில நாங்க ஒரு 15 அடிக்கு ஒன்று ஓண்டுவோம். சரிங்கண்ணா. இதை போட்டு நாங்க இதோட வேல்யூ என்னன்னா இது டைட் அடிச்சா ரொம்ப டெம்பர் அன்னைக்கு அதுக்காண்டி யூஸ் பண்றது டைட்னர். சரிங்கண்ணா, இப்போ இந்த இன்டர்மீடியட் போஸ்ட் போடுறோம், நம்ம அது வந்து வெறும் மண்ணிலே தான் போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து அந்த இடத்துல கான்கிரீட் போட வேண்டாமா? எல்லாரும் கேட்குற கேள்விதான் இது. இதோட வேலையை என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்கவே, இந்த கம்பியை தாங்கி பேலன்சிங் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் இந்த போஸ்டோட வேலையே. இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் கரெக்டா ஓடுச்சுன்னா எந்த அனிமல்ஸும் உள்ள வராது 100%. எல்லாருமே இதை கேட்கறாங்க, பெரிய ஆங்கில போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கும், சின்ன ஆங்கில போட்டா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேலையில கரண்ட் நல்லா வரணும், அவ்வளவுதான் கான்செப்டே. இது எந்த ஆங்கிள் மேபி நீ உங்களுக்கு இந்த ஆங்கிள் வாங்க கூட எதுவும் ஆகலை. ஏன்னா இந்த ஆங்கில போட்டு வெறும் குச்சியை ஊண்டி ஃபென்சிங் போட்டாலும் 100% சேஃப்டி தான். அப்ப ஏன் நீங்க ஆங்கிள் போட்டிருக்கீங்க இவ்வளவு செலவு நீங்க கேட்கலாம். இது வந்து லைஃப். ஒரு தடவை நம்ம இந்த ஆங்கிள் ஊண்டினா 10-20 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஒரு குச்சி ஊண்டனா வச்சுக்கோங்க, வேத வருஷம் மாத்தணும், இத்து போயிடும். அதுக்காண்டி மட்டும்தான் நம்ம இந்த ஆங்கிள் யூஸ் பண்றோமே தவிர பெரிய ஆங்கிள் போடணும், யானை உடச்சிரும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. சரி, இப்போ சோலார் ஃபென்சிங்கோட லைஃப் எப்படி இருக்கும்? இப்போ ஒரு தடவை இன்ஸ்டால் பண்றோம்னா இது நமக்கு எவ்வளவு வருடம் வரையும் எந்த வித பிரச்சனையும் வராம இருக்கும்? நம்ம வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். 10 வருஷம் கேரண்டி கொடுக்குறோம். 10 வருஷம் எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம ரீஒர்க் பாக்குற மாதிரி இருக்கும், அவ்வளவுதான். ஓகே பிரதர், இப்போ நமக்கு வந்து சோலார் ஃபென்சிங்லாம் அமைக்கிறது வந்து இப்போ லீகலுங்களா இல்லை அது எப்படிங்க பிரதர்? இப்போ இல்லீகலா இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்லேயே சப்சிடி எல்லாம் தருவாங்களா பிரதர்? அப்படிலாம் தர மாட்டாங்க. இது லீகல் தான். ஏன்னா கவர்மெண்டே ஒரு 1 இயருக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு சப்சிடி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல தான் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ மலை ஏரியாவில் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபென்சிங் பண்றாங்க. அது இல்லாமல் கேரளா, ஆந்திரா எல்லா ஊர்லயும் விவசாயம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கம்பல்சரி ஃபென்சிங். சோலார் ஃபென்சிங் போடுறது இல்லீகல்லாம் கிடையாது, லீகல் தான். ஸோ அது நீங்கள் பயப்படாமல் சோலார் ஃபென்சிங்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்கள் ஃபென்சிங் போடலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. சரிங்க. இப்போ கரண்ட்டுக்கும் இப்போ சோலாருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ இப்போ இது வந்து இந்த மனிதர்களோ இல்லை விலங்குகளையோ பாதிக்கவோ இல்லை இறப்பு ஏற்படவோ ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா? இறப்பு ஏற்படலாம் சான்ஸ் கிடையாது. ஸோ ஏசி கரண்ட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த சிங்கிள் பேஸ் 3 பேஸ், அதுதான் ஏசி கரண்ட். டிசி கரண்ட்னா என்னன்னா பேட்டரி கரண்ட், நம்ம பேட்டரியிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் தான் டிசி கரண்ட். இங்கே ஏசி கரண்ட் மேபி நீங்கள் தெரியாமல் ஒரு வயரை டச் பண்ணாலும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை உள்ளே பிடிச்சி இழுத்துக்கிறோம், கரண்ட் அப்சர்வ் பண்ணிக்கிறோம் உங்களை. டிசி கரண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி நீங்கள் ஃபென்சிங்கை போய் டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை வெளியே தள்ளி விட்டுரும், அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் உண்டான டிஃப்ரெண்ட். நம்ம சோலார் ஃபென்சிங்க்கு ஏசி கரண்ட் யூஸ் பண்ண மாட்டோம். மேபி அதை யாராச்சும் தெரியாமல் கூட யூஸ் பண்ணுற மாதிரி அந்த வயரை அவங்க ஃபென்சிங்கில் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்கவே, டோட்டல் செட்டப்புமே பஸ்ட் ஆகிரும் ஏசி கரண்ட் இதில் பட்டுச்சுன்னா. ஸோ ஒரு சில ஏரியாவில் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் அதெல்லாம் உண்மைலாம் கிடையாது. கம்பல்சரி யாருமே ஏசி கரண்ட் வந்து சோலார் ஃபென்சிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. முழுக்க இது சோலாரில் ஒரு டிசி கரண்ட் தான். ஓகே. அதனால இப்போ நமக்கு இது வந்து ஏசினா இப்போ நம்ம வந்து கரண்ட் சார்ஜஸ் அந்த பில்லெல்லாம் கண்டிப்பாக வரும். இப்போ இது பில்லெல்லாம் நீங்கள் வரும்னு சொல்கிறது வந்து அதெல்லாம் வீட்டுக்கு. ஓகே. ஃபென்சிங்க்கு டோட்டல் 0% ஏசி கரண்ட்டுக்கும் டிசி கரண்ட்டுக்கும் ஒத்தே வராது. ஸோ அதை யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா நம்மளே தெரியாமலாம் தொட்டுட்டோம்னா டெத் ஆயிரும். ஸோ அது டிசி கரண்ட் தான். அதனால தான் தொட்டா எதுவுமே ஆகாது. இந்த மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் நீங்க எதுவும் பிரச்சனை ஆகுமோன்னு கேட்டீங்கல்ல, இப்பவே நான் டச் பண்ணாலும் ஒண்ணுமே செய்யாது. ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், அவ்வளவுதான். அதனால நீங்க பயப்படாம நீங்க சோலார் ஃபென்சிங் போடலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரி, இதோட செட்டப் மட்டும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இது எப்படி செட்டப் பண்ணிருக்கீங்க? இது இப்போ எவ்வளவு பேனல் வேணும், ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு பேனல்ஸ் போடணும், எவ்வளோ அந்த பேட்டரி கெப்பாசிட்டி வேணும், அதெல்லாம் பத்தி தெளிவா சொல்லுங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து 100 AH ஓகே பேனல் 100, பேட்டரி 100 AH. ஓகே. தென் எனர்ஜி சார் நாங்கள் இதுக்கு வந்து 95,000 யூஸ் பண்ணியிருக்கோம். தண்டர் பவர்னு சொல்லுவாங்க. ஓகே. தண்டர் பவர்னு இருக்கா, இதுதான் எனர்ஜி சார். எனர்ஜிஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா இதுதான் ஆன் ஆஃப் பண்ணுற சிஸ்டமே இதில் தான் இருக்குது. இந்த வேலைக்கு கரண்ட் போடுறது எல்லாமே இதில் தான் இருக்குது. ஓகே. தென் இந்த 100 AH பேட்டரி, இது லூமினஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா பேனலோட வேலை என்னன்னா சூரிய ஒளியிலிருந்து கரண்ட்டை எடுத்து தென் பேட்டரிக்கு கொடுத்துரும். பேட்டரியில இருந்து நம்ம இந்த 2 வயர் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அது ப்ளஸ் அண்ட் மைனஸ். இதை பேட்டரியில மாட்டிட்டு இதை ஆன் பண்ண ஆன் ஆயிரும். இப்போ நான் ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது வந்து எத்தனை கேவி கரண்ட் பாஸ் ஆகுறதுன்றோட செட்டப் லைட்டு தான் இது. ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்டா 8th லைட் வந்து பல்ஸ் ஆகிட்டு இருக்கா, ப்ளஸோ 2 லைட் எரியல. மேபி எங்கேயாச்சும் ஃபென்சிங்ல வந்து ஷார்டேஜ் ஆகிட்டு இருக்கும், அதனால தான் இந்த 2 லைட் எரியல. இப்போ இதுல ஒரு 10 kV மொத்தம், அதுல 2 kV மட்டும் இப்போ
ஒர்க் ஆகாது. இப்போ 8 kV கரண்ட் ஃபென்சிங்க்கு போயிட்டு இருக்கும், 2 kV மட்டும் இப்போ போகாது. ஓகே, இதுதான் அதோட செட்டப். சரி, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிறதுலயே அதிக திறன் கொண்ட எனர்ஜைசர் இதுதான். இப்போ இதை வச்சு நம்ம எவ்வளோ நம்ம ரன் பண்ண முடியும்? சோலார் ஃபென்சிங் எவ்வளோ தூரம் பவர் கொடுக்க முடியும்? இது வந்து இந்த சைட்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா 13 லைன் போட்டிருக்கோம். ஸோ அதில் ஒரு 2 எடுத்து கொடுத்துருக்கோம். மேல இருந்து 3rd லைனும் கீழே இருந்து 2nd லைனும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு நாங்கள் இந்த எனர்ஜைசர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஹெவி தான். ஓகே, இப்போ சின்ன எனர்ஜைசர் போட்டால் பவர் அதிகமாக வரும், காசு அதிகமான எனர்ஜைசரை வாங்கி போட்டால் பவர் கம்மியாக வரும், கூட வரும், அப்படிலாம் கிடையாது. இது வந்து கிலோமீட்டர் ஏரியாவை பொறுத்து தான் அந்த எனர்ஜைசரோட செட்டப் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இவங்களை எப்படி சொல்லியிருக்காங்களே, எங்களுக்கு 1 கிலோமீட்டருக்கு ஒரு செட்டப் நாங்கள் போட்டிருக்கோம். இது ஏன் அப்படின்னா சர்வீஸ் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேபி எங்கேயாச்சும் ஃபால்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 ஏக்கர் மட்டும், அந்த 1 கிலோமீட்டர் மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதனால இது போட்டிருக்கோம் நாங்கள். சரி, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது கொஞ்சம் லைவ்ல டெமோ பண்ணி காட்டுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஃபால்ட் ஃபைண்டர்னு ஒரு மெஷின் இருக்கு, எங்ககிட்ட இருக்கு. ஓகே, இதில் எவ்வளோ கரண்ட் வந்து நம்ம ஃபென்சிங்க்கு போகுதுன்ற டோட்டலுமே இதில் வந்துடும். இப்போ அதிகமாக கரண்ட் கொடுக்குறாங்க, பவர் அதிகமாக கொடுக்குறாங்க, அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த மெஷின் இருக்குது. இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதில் அந்த மீட்ரு ஓடுது பார்த்தீங்களா, 5.6 இவ்வளோ தான் இப்போ கரண்ட் போகுது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுதான் இப்போ ஃபென்சிங் நல்லா ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு மீட்ரு இருக்குது, அது நான் இப்போ வெளியில் வந்து நிறைய ஃபென்சிங் சோலார் கம்பெனி இருக்குது. ஸோ அவங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். எங்களுக்கு அவங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் மெயின் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நாங்கள் லோக்கலில் கடை வச்சுருக்கோம். ஸோ எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நாங்கள் உடனே அந்த ஃபால்ட்டை வந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். இதுக்காண்டியே நாங்கள் வந்து 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு. இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணுற சோலார் ஃபென்சிங் வந்து 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி எங்களோட மெட்டீரியலுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் நாங்கள். ஸோ அதனால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களோட சர்வீஸை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு ஃபுல்லாகவே சோலார் ஃபென்சிங் வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் உங்களுக்கு சோலார் மெட்டீரியல் தேவைப்பட்டாலோ, தென் உங்களுக்கு சர்வீஸ் தேவைப்பட்டாலோ, உங்களோட சோலார் வந்து ஃபால்ட் ஆரம்பிச்சாலும் எதனாலும் எங்களை கூப்பிடுங்க. நாங்கள் வந்து எனி டைம் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரொம்பவே தயாராகவே இருக்கும். ஸோ தென் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சோலாரில் என்னென்ன A to Z உங்களுக்கு மெட்டீரியல் தேவையோ எல்லாமே எங்ககிட்ட பல்காகவே இருக்குது. ஸோ மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் இந்த சோலார் பற்றியான டவுட்டோ இல்லை உங்களுக்கு பொருள் மெட்டீரியல் தேவையோ கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் எனி டைம் கால் பண்ணலாம். ஓகே, இப்படி தான் ஆல்மோஸ்ட் நம்ம எண்ட் ஆஃப் த செஷன் வந்தாச்சு. ஸோ சோலார் ஃபென்சிங் பற்றி கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு தெரிகிற அளவுக்கு ரொம்ப கிளியராக வந்து ரொம்ப பொறுமையாக வந்து சொல்லியிருந்தீங்க. உங்களோட நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.